ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமம் மையப்படுவதாக. அருமையான வேளையிலே ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற உங்களை கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். வீணான நடக்கை என்ற தலைப்பின் கீழே நாம் பார்க்கிறோம். கலாத்தியர் 4:11. நான் உங்களுக்காக பிரயாசப்பட்டது வீணாய் போயிற்றோ என்று உங்களை குறித்து பயந்திருக்கிறேன் என்று இங்கே பவுல் சொல்கிறார். நான் உங்களுக்காக பட்ட பிரயாசம் வீணாய் போயிற்றோ என்று உங்களை குறித்து பயந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். எனவே பரிசுத்தவான்கள் படுகிற பிரயாசம் ஒருபோதும் வீணாய் போகக்கூடாது. நாம் கவனமாக இருக்க வேண்டும். ஆமாம், அப்படி போயிடுச்சுன்னா ஆண்டவர் உங்களுக்கு கணக்கு கேட்பார். நீங்கள் கணக்கு கொடுக்கணும். கவனமாக இருப்போம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஸ்தோத்திரம். மார்க் 7:7 நாம் பார்த்தோம். மனுஷருடைய கற்பனைகளை உபதேசமாக போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று எழுதியிருக்கிற பிரகாரம் மாயக்காரர் உங்களை குறித்து நன்றாய் தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறார் என்று இங்கே உரைக்கிறார். ஆனால் இன்றைக்கு அநேகருடைய ஆராதனைகள் வீணாயிருக்கிறது. அதான் போன வாரத்தில் நான் அதிகமாக உங்களோடு நான் பேசினது. ஸ்தோத்திரம். மனுஷருடைய கற்பனைகளை உபதேசமாக்கி கொண்டு இன்றைக்கு அநேக சபைகளில் நான் அதுதான் போன வாட்டி நான் அதிகமாக பேசினது. சபைகளிலே சபை உபதேசம் என்று ஒன்று இருக்கிறது. அந்த சபையை நடத்துகிற தலைவர்களாலே உருவாக்கப்பட்ட சில உபதேசங்கள். அதுதான் ஆதி நாட்களிலே சதுசேயர் பரிசேயர் கூட அவர்களாகவே ஒரு உபதேசத்தை அவர்கள் ஆண்டவர் எழுதி கொடுத்த கற்பனைகளை விட்டு விட்டார்கள். ஆண்டவர் என்ன நோக்கத்தோடு கற்பனைகளை எழுதி கொடுத்தார் என்று அவர்கள் மறந்து விட்டார்கள். எனவே அதிகமாக இந்த பரிசேயர் சதுசேயரெல்லாம் வெளியிலே போய்விட்டு வந்த உடனே ஸ்நானம் பண்ணுவார்கள். அவர்கள் கைகளையும் கால்களையும் சுத்திகரிப்பார்கள். ஸ்நானம் பண்ணி விட்டு தான் வீடுகளில் போவாங்க. ஆமாம், அது ஒருவேளை அது ஒரு நல்ல பழக்கம்தான், பிரியமானே. இன்றைக்கும் அந்த பழக்கம் நம்முடைய மக்களிடத்துலையும் இருக்கிறது. வெளியே எங்கேயாவது போயிட்டு வந்தாங்க என்ன பண்ணுவாங்க, காலையெல்லாம் நல்லா கழுவுவாங்க. ஏன்னா நம்ம பல இடங்களில் அப்படியே போயிட்டு வந்திருப்போம். அந்த பல தூசுகள் எல்லாம் நம்ம காலில் ஒட்டிகிட்டு இருக்கோம். அதோட வீட்டுக்குள்ளார போகக்கூடாது. என்ன பண்ணுறது, காலை கழுவிட்டு போகிறது. இது அவங்களுக்கு வழக்கமாக இருந்தது. வழக்கமாக இருந்தது. காலை கழுவி ஸ்நானம் பண்ணிட்டு தான் எல்லா வேலைகளும் பண்ணுவாங்க, வீட்டுக்குள்ளால போவாங்க. இந்த மாதிரி ஒரு பரிசேயர் சதுசேயரிடத்தில் காணப்பட்டது. இந்த உபதேசம் எல்லாம் ஆண்டவர் சொல்லி கொடுத்த உபதேசம் அல்ல. 10 கற்பனைகளில் அவர் சொல்லவில்லை, யாத்ராமத்தில் சொல்லவில்லை. அவர் லேவியராமத்தில் சொல்லலை. இவங்களாகவே உருவாக்கிக்கிட்ட அநேக சட்டங்கள். அதனால தான் சீசர்கள் சாப்பிடும்போது கை கழுவாமல் சாப்பிட்டாங்களாம். அது ஒரு பெருசாக சொன்னாங்க. அப்போ ஆண்டவர் சொன்னார், வாய்க்குள்ளால் போகிறது மனுஷனை என்ன பண்ணாது, தீட்டுப்படுத்தாதையா. அது வாயில் போய் குடலில் போய் அது வெளியே வந்துடும். நீங்கள் இருதயத்தில் யோசிக்கிறீங்கல்ல, அதுதான் உங்களை தீட்டுப்படுத்துதுன்னு சாட்டாக சொல்லி விட்டார். அதனால மனுஷனுடைய கற்பனைகளை அதிகமாக ஆக்கி கொண்டு இன்றைக்கும் வீணான ஆராதனை செய்து கொண்டிருக்கிறார்கள். நாம் அப்படி செய்யக்கூடாது என்று சொல்லி பார்த்தோம். சரி, இப்பொழுது புலம்பலின் புஸ்தகத்துக்கு உங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். என்னுடைய புலம்பல் தான் 4:17 வாசியுங்கள். அன்பு தெய்வ பிள்ளைகளே, மறுபடியும் வாசியுங்கள். இன்னும் எங்களுக்கு
சகாயம் வரும் என்று நாங்கள் வீணாய் எதிர்பார்த்திருந்ததினாலே எதிர்பார்த்து கொண்டிருந்ததினாலே எங்கள் கண்கள் பூத்து போயின. எங்கள் கண்கள் பூத்து போயின. ரட்சிக்க மாட்டாத ஜாதிக்கு எதிர்பார்த்து கொண்டிருந்தோம். ரட்சிக்கப்படாத ஜாதிக்கு எதிர்பார்த்து கொண்டிருந்தோம். இன்னும் எங்களுக்கு சகாயம் வரும் என்று நாங்கள் வீணாய் எதிர்பார்த்திருக்கிறோம். சோத்திரம். நிறைய பேர் வீணாய் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆமாம். ஒரு காலத்தில் லாட்ரி டிக்கெட் இருந்தது, அதை வாங்கி வச்சுக்கிட்டு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. ஆமாம், எங்களுக்கு சகாயம் வரும், எங்களுக்கு உதவி வரும் அப்படின்னு. அது இப்போ பேன் பண்ணிட்டாங்க நம்ம தமிழ்நாட்டில். அதுக்கு முன்னால் அந்த நேரங்களில் இன்னொரு லாட்ரி இருந்தது, சுரண்டல் லாட்ரின்னு சொல்லுவாங்களாம். நான் அதெல்லாம் பார்த்ததே இல்லை. அவர் டிக்கெட்டை வாங்கிட்டு சுரண்டுவாங்களாம். சுரண்டுனா உள்ளால ஒரு நம்பர் இருக்கும். ஆமாம், சுரண்டிட்டு அதில் வர்றது. இதெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. வரும் என்று எதிர்பார்த்துருக்கு. எங்களுக்கு சகாயம் வரும் என்று நாங்கள் வீணாய் எதிர்பார்த்து கொண்டிருந்தோம். பாருங்க, அதுக்கு முந்தின வசனம் வாசிங்க. கர்த்தருடைய கோபம் சிதறடித்தது, அவர்களை இனி அவர் நோக்கார். ஆசாருடைய முகத்தை பாராமலும். பார்த்தீங்களா, ஊழியக்காரன் சொல்றதையும் கேட்கறது கிடையாது, முதியோருங்க அனுபவம் உள்ளவங்க சொல்றதையும் கேட்கறது கிடையாது. ஆமாம், எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. வரும். ஆமாம், ஒரு நாளைக்கு இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. எனக்கு அந்த என் ஃபோனில் ஒரு காலங்களில் டெய்லி ஃபோன் வரும். உங்களுக்காக ஒரு பரிசு வந்துடுச்சு, உங்கள் ஃபோன் நம்பரெல்லாம் குலுக்கி போட்டால் அதில் ஒரு செலக்ட் பண்ணிட்டாங்க, உங்களுக்கு அது வருது இது வருதுன்னு. நான் எவனுக்குமே நான் ஒழுங்காக பதில் சொல்கிறதில்ல. வந்துச்சுன்னா நீயே வச்சிக்கப்பா, எனக்கு வந்ததில்லை, நான் உனக்கு கிஃப்டாக தரேன், நீ வச்சுக்கோ, வேணும்னா நான் எழுதி தரேன், எனக்கு வந்த கிஃப்டை இவங்களுக்கே கொடுத்துருங்க அப்படின்னு, நீயாவது நல்லா இருந்துட்டு போ அப்படின்னு. இது மாதிரி நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. அங்கேருந்து வரோம். ஆமாம், நான் கூட ஒரு காலத்தில் எதிர்பார்த்து தாங்க இருந்தேன். எனக்கு 30 லட்ச ரூபா கடன். அப்போ நான் அப்படியே நடந்து போகும்போது வானத்தை அண்ணாந்து பார்த்துட்டு சொல்லுவேன், இந்த பிளைனில் போகிறோம் எவனா சூட்கேஸை போட மாட்டானா, அதில் ஒரு கட்டு பணம் இருந்துக்காதா, என் 30 லட்ச ரூபா கடனும் போயிருமேன்னு. இப்படி தான் மூட நம்பிக்கையாட்டு எதிர்பார்ப்பாங்க. நான் உடனே சொல்லுவேன், எனக்கு அப்படி எண்ணம் வந்திருக்குங்க, நான் உடனே சொல்லுவேன், அப்பாலே போ சாத்தானே அப்படின்னு சொல்லுவேன். அந்த எண்ணத்தை யார் கொண்டு வந்தது? சாத்தான். அப்படி எவ்வளோ பேராசை பார்த்தீங்களா? ஆமாம், பேராசை. இதெல்லாம் வரும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருக்கிறது, அதெல்லாம் சாத்தான். எனக்கு தெரியும் யார் சாத்தான் வந்து காதில் பேசுகிறதுன்னு தெரியும், ஆண்டவர் பேசுகிறதும் எனக்கு தெரியும். நிறைய பேருக்கு சாத்தான் காட்டுறதெல்லாம் கடவுள் காட்டினாருன்னு சொல்லிட்டு நடப்பாங்க. சாத்தான் பேசிகிட்டே இருப்பான் நிறைய பேருக்கு காதில், அதெல்லாம் ஆண்டவர் தான் பேசுகிறாருன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. முதல்ல சாத்தான் எப்படி பேசுகிறான், ஆண்டவர் எப்படி பேசுகிறாருன்னு முதல்ல தெளிவு இருக்கணும் நமக்கு. இல்லையா, சொல்லலாமா? தெளிவு இருக்கணும் வாழ்க்கையில், அப்போ தான் முன்னுக்கு வர முடியும். சோதரம். அப்படியெல்லாம் ஒரு காலத்தில் சாத்தான் என்கிட்ட வேதாந்தம் ஓதிட்டு இருப்பான், அதை தந்துடுறேன் இதை தந்துடுறேன், வேலைப்பார். நம் வீணான எதிர்பார்ப்பு நம்மகிட்ட இருக்கவே கூடாது. வீணான எதிர்பார்ப்பு இருக்கவே கூடாது. உலகத்தில் மோசடிகள் என்று சொன்னால் பயங்கரமாக எல்லாவற்றையும் நான் கண்டவன். ஆனால் நான் எதுலேயும் போய் நான் சிக்கவே இல்லை, எதுலேயுமே சிக்கலை. ஆண்டவருடைய கிருபையினால் இந்த மோசடிகளில் என்ன வேணும்னு நிறைய பேர் ஏமாற்றிட்டு போயிருக்கிறாங்க. நான் உதவி செய்து ஜாமீன் போட்டு அவர்களுக்காக நான் போய் ஜாமீன் நிறைய பேர் ஏமாற்றிட்டு போய், பரவாயில்ல போட்டோம் அப்படின்னு. அது இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டு தான் இருக்குது. அந்த இரக்க குணம் எனக்கு ரொம்ப ஜாஸ்தி. அதனால் சில நேரங்களில் நல்லவங்க யார் கெட்டவங்க யாருன்னு தெரியறது இல்லை. அதனால் இப்போ நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறேன், யாராவது கடனாக கேட்டால் எங்கிட்ட இருக்குதுன்னா அதை இலவசமாக கொடுத்துறது, நீங்கள் திருப்பி தர வேண்டாம், கொண்டு போங்க அப்படின்னு. ஆமாம், வேண்டாம்.
அன்பு தெய்வ பிள்ளைகளை, வீணான எதிர்பார்ப்பு நமக்கு இருக்கக்கூடாது. நிறைய இடங்கள்ல மோசடி. நேற்றைக்கு 2 நாளைக்கு முன்னால் நியூஸில் 150 ஆண்டுகளாக ஒரு நிறுவனம் நடந்துட்டு இருக்குதான். ஆமாம், அதில் முதலீடு செய்கிறவங்களுக்கு நல்ல வட்டி கொடுக்குறாங்களாம். மயிலாப்பூர்லேயே எங்கேயோ இப்போ எல்லாரும் போலீஸ் ஸ்டேஷனில் போய் நிற்கிறாங்க, எல்லாம் ஏமாற்றிட்டு போயிட்டான்னு. அவன் சொல்கிறான்னா, நான் எலெக்ஷனுக்கு செலவு விட்டுட்டேன், எல்லாம் போயிடுச்சுன்னு. பாருங்கள் எப்படிப்பட்ட காரியங்கள் பாருங்கள். எனவே அன்பு தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் வீணான எதிர்பார்ப்பு உங்களுக்கு இருக்கவே கூடாது. ஆமாம், நான் இதில் போட்டுட்டேன், இது வரப்போகுது 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 வரப்போகுது, உள்ளதையும் கொண்டு போயிடுவானுங்க நம்மகிட்ட. சோதரம் கவனமாக இருக்க வேண்டும். அதனால மேலே வசனம் சொல்லுகிறது, ஆசாரியருடைய முகத்தையும் பாராமலும் முதியோரை மதியாமலும் போனார்கள். ஆசாரியர்கள், தேவனுடைய மனுஷருடைய வாயிலிருந்து வார்த்தை வருவதனால் அது எச்சரிப்பின் சத்தமாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். கர்த்தர் நல்லவர். எனக்கு தெரியும், நான் கிட்டத்தட்ட 40 வருடம் இந்த ஊழிய பாதையில் நான் போய்கொண்டிருக்கிறேன். நான் ஆண்டவரிடத்தில் கேட்கிறது, என் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வெளியே வருமானால் அது உம்மால் அனுப்பப்பட்டதாக இருக்க வேண்டும். என் நினைவினாலேயோ என் யோசனையினாலே நான் ஒன்றும் பேசக்கூடாது. எனவே நான் இங்கே கூட அநேக நேரங்களில் நான் பேச வேண்டும் என்று எதிர்பார்க்கிற வார்த்தைகளை விட்டுவிட்டு ஆவியானவர் என்னோடு பேசிக்கொண்டே இருப்பார். அது உங்களுக்கு வருகிற எச்சரிப்பின் சத்தமாக நீங்கள் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். பிரியமானே, வீணான எதிர்பார்ப்பு நமக்கு வேண்டாம். ஆம், வீணான எதிர்பார்ப்பு வேண்டாம். பிரியமானே, ஆண்டவர் நமக்கு வேண்டிய நன்மைகளை ஆண்டவர் தருவார். எனவே ஆண்டவரிடத்திலே நல்ல ஒரு எதிர்பார்ப்போடு இருப்போம். ஆண்டவர் என்னை ஆசீர்வதியும், என்னை உயர்த்தும், என்னுடைய வாழ்க்கையில நல்லது செய்யும். ஆம், என் வாழ்க்கையிலே நல்ல காரியங்களை நீர் அனுப்பித்தாரும், நல்ல செய்திகள் என் வாழ்க்கையில உண்டாகட்டும் என்று ஆண்டவரிடத்தில் எதிர்பாருங்க. மனுஷன்கிட்ட எதிர்பார்க்காதுங்க. சோத்திரம். ஆமாம், நான் எல்லாவற்றிலையும் நான் எதிர்பார்த்து அநேக இடங்களிலே நான் இப்படி தோல்வியை தான் அனுபவித்திருக்கிறேன். ஒரு காலத்திலே நான் ஃபைனான்சருங்களுக்கு பின்னாலே போய் அவர்களை எதிர்பார்த்து போய் நான் அழிந்தது தான் மிச்சம். அன்பு தெய்வ பிள்ளைகளே, அங்கே ஃபைனான்ஸ் கிடைக்குமா, அங்கே ஃபைனான்ஸ் கிடைக்குமா, அந்த கடனை அடைக்கிறதுக்கு அங்கே வாங்கலாமா, அந்த கடனை அடைக்க இங்கே வாங்கலாமா என்று சொல்லி நான் அலைந்தது தான். எனவே வீணான எதிர்பார்ப்பு நமக்கு வேண்டாம். நல்ல எதிர்பார்ப்பு உங்கள்கிட்ட இருக்கட்டும். வீணான எதிர்பார்ப்பு வேண்டவே வேண்டாம். கர்த்தரிடத்தில் எதிர்பாருங்க. கர்த்தரிடத்தில் எதிர்பாருங்க. கர்த்தர் நேர்த்தியான காரியங்களை செய்வார். திடீரென்று வரும், நமக்கு திடீரென்று ஒரு அழைப்பு வரும், திடீரென்று ஒரு வேலை வரும், திடீரென்று ஒரு நன்மை வரும். ஆமாம், நம்ம கவனமாக இருக்க வேண்டும். தொழில் செய்கிற பிள்ளைகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆண்டவரிடத்தில் எதிர்பார்த்துட்டே இருக்கணும். திடீரென்று ஆர்டர் வரும், திடீரென்று நல்ல காரியங்களை செய்வார். எனவே உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலும் சரி, உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் சரி, நீங்கள் மனுஷன் அதை செய்வானா, மனுஷன் செய்வானா, ஆண்டவரை எதிர்பார்த்துருங்க. சோதரம், ஆண்டவரை எதிர்பார்த்துருங்க. என்ன கூட நம்பாதுங்க. ஆமாம், ஐயா ஜெபம் பண்ணுவார், நாங்கள் எல்லாம் சுகமாக தூங்குவோம். 7 மணி வரைக்கும் நாங்கள் நல்லா தூங்குவோம். ஐயா எங்களுக்காக ஜெபம் பண்ணுவார். ஏமாந்து போவீங்க. சில நேரங்களில் என்ன, ஆண்டவர் 1 மணிக்கு 2 மணிக்கு எழுப்பி உங்களுக்கு ஞாபகம் வரும், அப்போது ஜெபம் பண்ணுவேன். சில நேரங்களில் ஆண்டவர் என்ன ஏவ போட்டு நாகர்கோவிலில் இருப்பாங்க, அவங்களுக்கு ஜெபம் பண்ண சொல்லுவார். சில நேரங்களில் வட இந்தியாவில் இருப்பாங்க, அவங்களுக்கு ஜெபம் பண்ண சொல்லுவார். சில நேரங்களில் ஆண்டவர் மிஷினரிகளுக்கு ஜெபம் பண்ண, நான் இப்படியாக ஆண்டவர் என்ன பாரப்படுத்துகிறாரு ஜெபம் பண்ணியிருப்பேன். அதனால் நான் டெய்லி ஜெபம் பண்ணுறேன்னு நினச்சி ஏமாந்துட போகிறீங்க. ஆமாம், அதனால் உங்களுக்கு ஆண்டவர் நன்மையான தருவார். எதிர்பார்ப்பு உங்களுக்கு எங்கே இருக்கணும்? நான் ஓப்பனாக தாங்க சொல்லுவேன், உங்களுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார். உங்களுடைய ஜெபத்தை, உங்களுக்காக நான் ஜெபிக்க வேண்டிய கடமை, நான் ஜெபிப்பேன். அதனால் நான் தான் ஜெபிப்பேன்னு நீங்கள் எதிர்பார்த்துருந்தீங்கன்னா ஏமாந்து போவீங்க. இல்லையா, சொல்லலாமா? ஆமாம், என்னைக்காவது நான் உங்களுக்கு ஒரு கிலோ அரிசியாக தந்துருக்கிறேன்னா யோசிச்சு பாருங்கள். ஒரு நாளாவது தரலையே, ஒரு நாளாவது 100 ரூபா காசு உங்களுக்கு கொடுத்தனா கிடையவே கிடையாது. நீங்கள் தானே அப்போ சம்பாதிக்க, நீங்கள் தான் சாப்பிட்றீங்க. அப்போ நீங்கள் உங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கணும். ஆண்டவரே, எனக்கு இன்னும் தேவை இருக்கிறது, எனக்கு தார். அதனால் புரோக்கருங்களை நம்பாதுங்க, மீடியேட்டரை நம்பாதுங்க. உங்களுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார். நாம் மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதெல்லாம் இதுதாங்க.
நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கறது இதுதான். உங்களுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார். நான் இந்த ஜெப கூடாரத்தை நான் நடத்துகிறபடினாலே உங்களுக்காக நான் ஜெபிக்க கடமைப்பட்டவன். அது என் மேல் விழுந்த கடமை. ஆனால் நீங்கள் என்னை எதிர்பார்த்துட்டு இருக்காதுங்க. நீங்கள் யாரை எதிர்பார்த்துட்டு இருக்கணும்? தெய்வனை வானத்தையும் பூமியும் படைத்து ஆண்டவரை. உங்களுடைய மன பாரங்களை உங்களை விடவும் நான் போய் ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு இருக்க முடியாது. உங்களுடைய மன வேதனை ஆண்டவர் தான் அறிவார். ஆமாம், நான் சொன்னேன்ல, 1/2 கிலோ அரிசி கூட உங்களுக்கு தரலையே, ஆனால் நீங்கள் சாப்பிடாமலாம் இருக்கிறீங்களே. அப்போ உங்களை ஆண்டவர் நடத்துகிறாரு. நீங்கள் டெய்லி ஆண்டவரே என்னை நடத்தும், என்னை நடத்துவார். அல்லேலூயா சொல்லலாமா? ஆம், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நடத்துவார் உங்களை. ஆமாம், ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, ஆனாலும் பரமபிதா ஒருவர் இருக்கிறார் அவளை பிறப்பூட்ட. உங்களுக்கு நாங்கள் கற்றுத்தரோம். ஆமாம், எங்கள் வேலை என்னன்னா உங்களுக்கு கற்றுத்தரோம். உலகம் இப்படி போகாதுங்க, வசனம் இப்படி சொல்லுது, இந்த வசனத்தை பிடிச்சு போங்க, அது சரியாயிரும். இந்த ரூட்டை போட்டு தர்றது தான் என் வேலை. இல்லையா சொல்லலாமா? எனவே வீணான எதிர்பார்ப்பு இனிமேல் யார்கிட்டையும் வச்சுக்கிடாதுங்க. ஆமாம், நீங்கள் எதிர்பார்க்கிற முடிவை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். அது நல்ல முடிவாக இருக்கும். பிரியமானவர்களே, கவனமாயிருங்க. வேற எதிர்வையும் எதிர்பார்க்காதுங்க. வீணான எதிர்பார்ப்பு நமக்கு வேண்டாம். சோதரம் கலாத்தியர் 3:4 வாசிங்க. இத்தனை பாடுகளையும் வீணாய் பட்டீர்களோ, அவைகள் வீணாய் போயிட்டு. இங்கே அவர் புலம்புகிறார். எப்படி புலம்புகிறார் பாருங்க. இத்தனை பாடுகளையும் வீணாய் பட்டீர்களோ, அவைகள் வீணாய் போயிட்டோ என்று சொல்லுகிறார். அப்படியானால் நம்முடைய பாடுபடுகிறோம் அல்லவா, நம்முடைய உழைப்பு வீணாய் போகக்கூடாது. கவனமாக இருக்கணும். நம்முடைய உழைப்பு வீணாய் போகவே கூடாது. கவனமாய் ஞானமாய் இருந்துக்கிடுங்க. அன்பு தெய்வ பிள்ளைகளே, நம்முடைய பிரயாசங்கள் வீணாக போகக்கூடாது. எவனையாவது நம்பி கொண்டு இன்னைக்கு அதை தான் சொல்கிறேன், திரும்பவும் சொல்கிறேன், எங்கேயாவது போய் நம்பி சீட்டு போடாதுங்க. எங்கேயா நம்பி அவன் பண்ணுவான் இவன் பண்ணுவான் நினச்சிட்டு இருக்காதுங்க. உங்கள் பிரயாசத்தை சிக்கனமாக அழகாக சேர்த்து வைங்க. போஸ்ட் ஆஃபீஸில் ஒன்று போடுங்க. ஒரு 500 1000 கிடச்சேன்னா அது உங்களுக்கு ஒரு நாள் உதவும். எப்போ போனாலும் நீங்கள் தைரியமாக எடுத்துகிட்டு வரலாம். நம்முடைய பிரயாசங்கள் வீணாய் போகக்கூடாது. அநேகருடைய பிரயாசம் வீணாய் போகிறது. கவனமாக இருப்போம் பிரியமானவர்களே. இனிமேலாவது நாம் சிந்திப்போம். ஒரு இடத்துக்கு போகிறதா இருந்தால் நீங்கள் ரொம்ப யோசித்து போங்க. இந்த இடத்துக்கு நம்ம போகிறதுனால நமக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? இல்லைன்னா போகாதுங்க. இத்தனை பாடுகளையும் வீணாய் பட்டீர்களோ, அவைகள் வீணாய் போயிட்டே அப்படின்னு புலம்புறார். ஆமாம், வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுதுங்க. எல்லாவற்றுக்கும் வேதத்தில் தீர்வு இருக்கிறது. அதனால் வீணாக நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, பிரயாசப்படக்கூடாது, வீணாக பாடுபடக்கூடாது. கவனமாக இருப்போம். அல்லேலூயா சொல்லலாமா? ஆமேன். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆமாம், 1 சாமுவேல் 12:21 வாசியுங்கள். 1 சாமுவேல் 12:21. விலகி போகாதிருங்கள், மற்றபடி பிரயோஜனமற்றதும் ரட்சிக்க மாட்டாதமாய் இருக்கிற வீணானவைகளை பின்பற்றுவீர்கள், அவைகள் வீணானவைகளே. ஆண்டவருடைய அன்பை விட்டு விலகி போகாதிருங்கள், பிரயோஜனமற்றதும் ரட்சிக்கப்படாததும் மாட்டாததுமாய் இருக்கிற வீணானவைகளை பின்பற்றுவீங்க, அவைகள் வீணானவைகள். கவனமாயிருங்க. அது ரட்சிக்கும் இது ரட்சிக்கும் வேண்டாம். ஆமாம், குடுகுடுப்புக்காரன் இப்போக்கெல்லாம் போயிட்டான். இந்த குடுகுடுப்புக்காரனை இப்போ யாரும் நம்புறதில்லை. ஆமாம், இப்போ செலவும் வருவான். அந்த கயிறை கட்டினா இந்த கயிறை கட்டினா உங்களுக்கு எல்லா தோஷமும் போயிடும், அதை போயிடும், இது போயிடும். இந்த மாதிரி காரியங்களை என்ன பண்ணக்கூடாது, பின்பற்றி ஆண்டவருடைய அன்பை விட்டு விலகி போகாதிருங்கள். 20ஆம் வசனம். அப்பொழுது சாமுவேல் ஜனங்களை நோக்கி, பயப்படாதீங்கள், நீங்கள் இந்த பொல்லாப்பையெல்லாம் செய்தீர்கள், ஆகிலும் கர்த்தரை விட்டு பின்வாங்காமலும்
கர்த்தரை உங்கள் முழு இருதயத்தோடும் சேவியுங்கள். விலகி போகாதுங்க. எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை விட்டு விலகி போகாதுங்க. ஆமா, கர்த்தரை விட்டு விலகி போகாதுங்க. பிரயோஜனம் இல்லாதவன் ரட்சிக்கப்பட்ட மாட்டாததுமான வீணானவைகளை பின்பற்றுவீங்க, போயிடாதுங்க அப்படின்னு அர்த்தம். அது வீணானவைகளை, ரட்சிக்க மாட்டாததை. ஆமாம், கவனமாக இருப்போம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே. அந்த காலத்தில் நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த வாஸ்து சாஸ்திரம், இங்கே வாசல் வைக்காத, அங்கே கிணறு எடுக்காத, இங்கே கதவு போடாத, இது உங்களுக்கு கஷ்டத்தை கொண்டுரும், இதெல்லாம் வீணானவைகள், ஏமாற்று காரியங்கள், இதெல்லாம் பின்பற்றி போகாதுங்க. கவனமாக இருப்போம். ஆண்டவரை மாத்திரம் கிட்டி சேர்ந்து கொண்டிருங்கள். பிரியமானவர்களே, ஒரு சகோதரன் அப்படிதான், அவன் ரொம்ப கஷ்டப்பட்டான்னா அவனத்துல உண்மை இல்லை. என்னையே பல முறை பிஸ்னஸில் ஏமாற்றிட்டு போயிருக்கிறான். அவனை நம்பி சில வேலைகளை கொடுத்து கடைசியில் என்ன பேசுனதை விட அதிகமாக வாங்கிட்டு போயிடுவான். அவன் சூழ்நிலை என்னமோ அப்படி தான் வந்து அமையும். அது சரியில்லை, இது சரியில்லை அப்படின்னு முன்னாலேயே வாங்கிடுவான். இப்படி பல ஆயிரங்களை ஏமாற்றிட்டு போனான். கடைசியில் அவனுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லை. உடனே எவனோ சொன்னானா, நீ இருக்கிற வீடு சொந்த வீடுங்க, வாடகை இல்லாமல் இந்த வீட்டில் இருக்கிறதுனால உனக்கு தரித்திரம், வீடை மாறிப்பாருன்னு போய் இன்னொரு இடத்துல வீட்டை மாற்றி போனான். அங்கே போனால் இவன் சாவு மட்டும் இவனுக்கு வரல, தப்பி பிழைச்சி திரும்பவும் அதே வீட்டில் தான் வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறான். இப்போது மனிதர்கள் நம்மளை போட்டு அப்படியே பைத்தியக்காரன் ஆக்கிடுவாங்க. ஆமாம், இந்த வீட்டில் இருந்ததுனால தான் உங்களுக்கு அது வந்தது, இது வந்தது, இந்த வீட்டில் இருந்ததுனால தான் உங்களுக்கு அப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு. ஆமாம், உங்களுக்கு கஷ்டம் வந்தது இந்த வீட்டில் இருந்ததுனால இந்த வீட்டை விட்டு போயிருங்க. இல்லைங்க, ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வீடு, அதில் ஆண்டவரை எப்பவும் வச்சுக்கிடுங்க. அங்கே ஆண்டவரை துதிங்க, ஆண்டவரை சோத்துறீங்க, ஆண்டவரை நம்புங்க, ஆண்டவரோடு கூட இருங்க. அதில் இருந்து உங்களை காப்பாற்றுவார். நீங்கள் ஒரு காரியத்தை செய்கிறதுனாலே ஆண்டவர் உங்களை ரட்சிக்க மாட்டார், தப்புவிக்க மாட்டார். இருக்கிற இடத்துல நீங்கள் இருந்து கொண்டு கர்த்தரை சோதரிங்க, கர்த்தரை துதிங்க, கர்த்தருக்கு பிரியமாய் வாழுங்க, கர்த்தரை கூட வச்சுக்கிடுங்க. அன்பு தெய்வ பிள்ளைகளே, வீடு இல்லை, உன் வாழ்க்கை தான் உனக்கு தோஷம். வீடு தோஷம் இல்லை. ஆமாம், பொறுமையாக இரு. நான் அப்படி தான் கம்பெனி கட்டி கிட்டத்தட்ட 10 வருஷம் அந்த கம்பெனி வெளியே பூசவே இல்லைங்க. பாலடைஞ்சா மாதிரி ஆயிடுச்சு. தொழிலில் நஷ்டம், பயங்கர கஷ்டம். அப்போ தான் ஒருத்தர் வந்தார், கேரளாவில் இருந்து ஒரு ஊழியக்காரர். ஏதோ வர்றாரு, ஜபிக்கிறாருன்னா 1 கிலோ உப்பு வாங்கிட்டு வாங்கணுன்னாரு, பெரிய கல் உப்பு. சரி, அது என்னன்னா நம்ம வேதத்தில் இருக்கல்லவா, எலிசா ஒரு இடத்துல போகும்போது தண்ணி கெட்டு போயிருக்கும், அப்போ உப்பு வாங்கிட்டு வாங்க, உப்பு போடுவார். சரி இப்படியெல்லாம் போட்டிருக்கிறாங்க, அப்போ அவர் ஏதோ ஒன்று போடுறாரு, ரைட்டு அப்படின்னு உப்பு வாங்கிட்டு வந்து அந்த உப்பை வச்சுட்டு ஜெபம் பண்ணுறாரு. இந்த மந்திரவாதி உட்காந்துக்கிட்டு மந்திரம் பண்ணுவானே அந்த மாதிரி ஜெபம் பண்ணுறாரு. இதில் கேவலம் என்னன்னா, நான் ஒரு ஊழியக்காரன், நான் அதில் போய் சரி சொல்ல அவர் ஜெபம் பண்ண தான் வர்றாருன்னு சொல்லிட்டு உப்பு வாங்க சொன்னார். கடைசியில் அவர் சொல்கிறாரு, നിങ്ങളുടെ ഭവനം ഭംഗിതമായിട്ട് കട്ടിയിട്ടുണ്ട്, പക്ഷേ അവിടെ ஒரு തുറപ്പ് ഉണ്ടാക്കணும்னு சொன்னார். அப்படின்னு சொன்னால் என்ன தெரியுமா, நீங்கள் பில்டிங் நல்லா தான் கட்டியிருக்கிறீங்க, அந்த கிழக்கு பக்கம் ஒரு ஓட்டை போடணுமா. நான் அந்த ஓட்டை வழியாக ஆண்டவர் வந்துட போகிறாரு. எவ்வளோ பெரிய ரோலிங் ஷட்டர் லாரி உள்ளால வரா மாதிரி வச்சுருக்கிறேன், அங்கங்கேயா ஜன்னல் வச்சுருக்கிறேன், இதில் வராத கர்த்தர் அந்த ஓட்டை வழியாக வந்துட போகிறாரு, போய் வேலையை பார்த்து அப்படின்னு. ഞാൻ അവർ சொன்னேன், നിങ്ങൾ ഇത്രത്തോളം നിങ്ങൾ പറഞ്ഞതൊക്കെ വളരെ നല്ലതായിട്ട് ഭംഗിതമായിട്ടുണ്ട്, ഇപ്പൊ പറയുന്നത് എനിക്ക് വിശനമായിട്ടുണ്ട്. அப்படின்னு நீங்க என்ன நினைச்சாலும் சரி, ஒரு செங்கல் கூட நாசைக்கல, என் பில்டிங் இப்போ பூர்த்தியா கட்டப்பட்டு இருக்கு. கர்த்தரை நம்பு, கர்த்தருடைய வார்த்தையை நம்பு, வீணான மக்களுடைய காரியங்களை நம்பாதே, வீணாய் பின்பற்றாதே, ஆண்டவரை உறுதியாய் பிடித்துக் கொள்ளுங்கள். ஏசாயா 26:3.
மனுபுத்திரரே, எது வரைக்கும் என்னுடைய மகிமையை அவமானப்படுத்தி வீணானதை விரும்பி, ஆமா, வீணானதை விரும்பாதுங்க, பொய்ய நாடாதுங்க. ஆமென், அல்லேலூயா, ஆமென். ஃபாதர் பர்க்மன்ஸ் ஐயா ஒரு பாட்டு பாடினாரு. அதெல்லாம் பழைய பாட்டு, அருமையான பாட்டு. இப்போ அதெல்லாம் யாரும் பாடுறதில்ல. வசதியை தேடி ஓடாதே ஓடாதே, அது தொடுவானம், அது தொடுவானம் அப்படின்னு சொன்னார். அப்படின்னு சொன்னால் என்ன தெரியுமா? வசதியை தேடி ஓடுறது தொடுவானம் மாதிரியா. நீங்கள் இங்கே இது உங்கள் மொட்டை மாடியில் போய் நின்றுட்டு இந்த வானத்தை அப்படி பாருங்க, அது ஒரு ஏதாவது ஒரு மலையில் போய் தொடும். பார்த்துருக்குறீங்களா? ஏதாவது ஒரு கட்டடத்தை தொடும். நீங்கள் அந்த கட்டடத்தில் போய் பார்த்தீங்கன்னா அது தொடவே தொடாது, வானம் எங்கேயோ இருக்கும். அது இன்னொரு இடத்துல போய் பார்த்தீங்க, தொலைவில் பார்த்தீங்கன்னா அது இன்னொரு கட்டடத்தை தொடும். அதனால தான் சொன்னார், வசதியை தேடி நீ ஓடாதே, அது என்ன வானம்? தொடுவானம். அப்படி தான் உனக்கு தோன்றும், தொடுற மாதிரி, வந்துடுற மாதிரி. அதனால தான் பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லும்போது, உன்னை உடுக்க இருக்குதா, அது போதும்னு நினையா, போயா அப்படின்னு. நீ ஒன்றும் கொண்டு வர்றதும் இல்லை. ஆமாம், வசதியை தேடி ஓடாதே ஓடாதே, அது தொடுவானம், அது தொடுவானம். ஆமாம், இப்போ தொடுவானம் உங்களுக்கு புரிஞ்சிச்சா? ஆமாம், உங்கள் கட்டடத்தில் போய் பார்த்தா பக்கத்து கட்டடம் தெரியும், தொடுவானம், அது தொடு. ஐயோ அங்கே வானம் தொடுது, அப்படியே வானத்துக்கு ஏறிடலாம். அங்கே போனேன்னா அது அங்கேன்னு தெரியாது, போயிட்டே இருக்க இருக்க தொடுவானம். அன்பு தெய்வ பிள்ளைகளே, ரொம்ப கவனமாக இருப்போம். மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 4:2. மனுபுத்திரரே, எது வரைக்கும் என் மகிமையை அவமானப்படுத்தி வீணானதை விரும்பி பொய்யை நாடுவீர்கள். ஆமா, வீணான விருப்பம் வேண்டாம். நல்ல சிந்தனை நமக்கு இருக்கட்டும், வீணாய் வேண்டாம். அல்லேலூயா சொல்லலாமா? 1 பேதுரு 1:18 வேகமாக வாசிங்க. 1 பேதுரு 1:18. 1 பேதுரு வீணான நடக்கை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல், குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே. அல்லேலூயா சொல்லலாமா? மறுபடியும் வாசிங்க. வந்த வீணான நடக்கை, அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் வீணான நடக்கை இருக்கக்கூடாது. ஆமாம், முன்னோர்களால் அனுசரித்து வந்த வீணான நடக்கையை அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும். அந்த காலங்களில் வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்பட்டாங்க. ஆமாம், ஒரு பிள்ளை பணம் தேவைன்னா ஒரு பிள்ளையை கொண்டு அடமானம் வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் அந்த பிள்ளையை மீட்கணும்னா வெள்ளியோ பொண்ணோ கொடுத்து அந்த பிள்ளையை மீட்டுட்டு வரணும். அப்படி தான். அதனால இவங்க என்ன பண்ணாங்க, பொண்ணு ஆபரணம், அப்போல்லாம் பொண்ணு ரொம்ப மலிவு, பொண்ணு காரியங்களை கொண்டு போய் காணிக்க வச்சு அப்படி நான் என்னுடைய பாவம் நிவர்த்தி ஆயிடுச்சுன்னு நினச்சாங்க. இல்லை, ஆண்டவர் சொல்கிறார், குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாக கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. எனவே நீங்கள் என்ன பண்ணணும், முன்னான நம்முடைய முன்னோர்கள் அனுசரித்து வந்த வீணான அந்த நடக்கை நமக்கு வேண்டாம். வீணான நடக்கை. அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஆமாம், வீணான நடக்கை வேண்டாம், வீணான காரியம் வேண்டாம். ஆமாம், வீணான உலகத்தான் என்ன சொல்லுவாங்க, உனக்கு தூக்கம் வரல என்னென்னா தொடப்பக்கட்டையே தலைக்கு அடியில் வச்சுட்டு படுன்னு சொல்லுவாங்க. அப்படி தானே? அதனால் இன்னைக்கு கிறிஸ்தவங்களும் நிறைய பேர் அவங்க தொடப்பக்கட்டையை வைக்க சொன்னாங்க, நம்ம பைபிளை வச்சுக்கிடலான்னு. தலைக்கு அடியில் என்ன வச்சுருக்கிறாங்க, பைபிளை வச்சுக்கிட்டு படுக்கிறாங்க. அந்த பைபிள் உங்களை காப்பாற்றணும்னு நினைக்கிறீங்க? கிடையாது. அதில் உள்ள வார்த்தையின்படி நீ ஜீவிக்கும் போது தான் உனக்கு ஆசீர்வாதமே தவிர, அது தலைக்குள்ளால வச்சுட்டு நீங்கள் படுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடையாது. இல்லையா சொல்லலாமா? ஆமாம். அதனால் யாரும் தலைக்கு அடியில் வச்சு படுத்துற போகிறீங்க, பேய் வரப்போகுதுன்னு கூட பக்கத்தில் வச்சிட போகிறீங்க. ஆமாம்,
பேய் வரப்போகுதுன்னு நிறைய பேர் பைபிளை பக்கத்தில் வச்சுருப்பாங்க. என் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா என் படுக்கையிலையும் பக்கத்தில் ஒரு பைபிள் இருக்கும். அது பேய் வர்றதுக்காக இல்லை. ஆமாம். திடீர்னு ஃபோன் பண்ணுவாங்க ராத்திரி 12 மணிக்கு, ஐயா இந்த வசனம் எங்கேயா இருக்குன்னு கேட்பாங்க. இப்படியெல்லாம் கேட்டிருக்கிறாங்க. திடீர்னு என்னையே எழுப்புவார். எழுப்பி நீ வேதத்தில் உனக்கு இன்ன செய்தியை தரேன் எழும்பியா அப்படின்னு. உடனே அது பைபிளை என் பேக்கில் என்ன எழும்பி அப்படி அப்போவே படுக்கையில் எழுப்பி உட்காந்துட்டு பைபிளை என் கைக்கு பக்கத்துலேயே வச்சுருப்பேன். ஆமாம், அதுக்கு தான் நான் பைபிளை வச்சுருக்கிறது. ஆண்டவர் பேசும்போது உடனே எழுப்பி என்ன பண்ணணும்? ஆமாம், அதை எழும்பி படிக்கணும். அதுக்கு தான். பேய்க்கு பயந்தெல்லாம் கிடையாது. நான் எல்லாம் பேயை பார்த்துருக்குறவன், பேயோடு பேசி இருக்கிறவன். நான் சொன்னேன்னா நீங்கள் என்னை தூங்க மாட்டீங்க. ஆமாம், செத்தவனை நேருக்கு நேரு பேசுனது யாராவது நீங்கள் பார்த்துருக்குறீங்களா? நீங்கள் பண்ணியிருக்கிறீங்க? நான் பேசியிருக்கிறேன். செத்தவன்கிட்ட நேருக்கு நேர். செத்து 3 வருஷம் ஆனவன் வந்து நிற்கிறாங்க என்கிட்ட பேசுகிறான். கனவு இல்லை, பிரம்ம இல்லை, நேருக்கு நேரு பேசியிருக்கிறான். அக்கா பார்க்குறாங்க, ஐயா என்னையா அப்படி சொல்கிறீங்கன்னு. ஆமாம், என்னடா எங்கே வந்து உட்காந்துருக்குற? என் படியில் உட்காந்துருக்குறான். நான் படி ஏறி போகிறோம். என்ன இங்கே உட்காந்துருக்குறேன்? இல்லை மச்சான் இங்கே வந்து அப்பாலே போ சாத்தானேன்னு ஒன்று காணாமல் போயிடுச்சு. பழிச்சுனுங்க, நான் படி ஏறி போக முடியல. அங்கே ஒருத்தன் உட்காந்துருக்குறான். யாருன்னா செத்து 3 வருஷம் ஆனவன். இன்னொரு அநியாயத்தை பார்த்தீங்களா? என்ன ஆண்டவர் நடத்தின. அதனால தான் இன்னைக்கு பேயை பற்றி எனக்கு பிரச்சனை. பேயெல்லாம் எனக்கு நண்பன். என்னையா பேய் நண்பன்? ஆமாம், இங்கே வான்னு செவிலில் ஒரே அறை ஒழுங்கில்லன்னா ஓடிப்போ அப்படின்னு. ஆமாம், அதனால் அவர் என் சொன்ன பேச்சு கேட்பான். போனேன்னா போயிடுவான். ஆமாம், அதான் நண்பன்னு சொல்கிறேன். பேய் இப்போ எல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் 12 வயசில் நான் படுத்து கிடக்குறேங்க. ராத்திரி 1 மணி என் தலை ஒரு 2 கால் மேலே உட்காந்துருக்கு. இது நிஜம். எனக்கு முழிப்பு வந்து சொப்பனமான நினைப்பு பார்க்குறேன். இல்லை, அந்த தலையை அப்படியே உருட்டி பார்க்குறேன். அந்த பாதத்தில் உருளுதுங்க என் தலை. என் அப்பா பக்கத்தில் தான் படுத்து கிடக்கிறாரு. எனக்கு அது பேயின்னு தெரியல, திருடன் எவனோ வந்திருக்கிறான் போல இருக்கு. அப்படிதான் நான் நினச்சிட்டு இருக்கிறேன். அப்பா அப்பான்னு கத்தினா அவர் பக்கத்தில் தான், இப்படி தொட்டா அப்பா அப்படிதான் படுத்துட்டு இருக்கிறாரு என்கிட்ட. கத்தினா ஓடி போயிடுவானோ திருடன் அப்படின்னு. திரும்ப என்ன பண்ணுங்க, அப்படியே குத்துருட்டு அப்படியே கை வச்சு தடவுறங்க. முட்டி வரைக்கும் காலு தெரியுதுங்க. பேயை நான் நேர தொட்டு பார்த்தவன். அப்புறம் தான் எனக்கு பயம் வந்துச்சு. 10 வயசு அல்லவா, அப்பா அப்பான்னு கூப்பிடுறேன். இந்த கால் போயிட்டே இருக்குதுங்க. என்னுடைய பலத்தை கூட்டி, நான்லாம் சின்ன பையனாக இருக்கும்போது நல்ல பலசாலி. ஆமாம், அப்படி பிடிக்கிறேன். அது நிற்கவே இல்லைங்க. ஒரு அந்த அந்த ஒரு அதுக்கு ஒரு, அதாவது ஒரு ஆள் பிடிக்குதே இழுக்குதுன்னு உள்ள அசைவில் அது சாதாரணமாக போயிட்டு இருக்கு. பேயை நான் தொட்டவன், பேயை பார்த்தவன், பேயை அரைஞ்சவன் தான். அதனால தான் இப்போ பிசாசெல்லாம் என்கிட்ட வரவே வராது. ஐயா இவன் மோசமானவன்ப்பா அப்படின்னு அல்லேலூயா சொல்லலாமா? அன்பு தெய்வ பிள்ளைகளே, கவனமாக இருக்கணும். கவனமாக இருங்க. பிசாசு உங்களை ஏமாத்திடுவான். கவனமாக இருங்க. அல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆமென். எனவே நீங்கள் முன்னோர்களால் அனுசரித்து வந்த தொடப்பக்கட்டையும் ஒன்றுக்கும் ஆகாது, பிஞ்சு போன செருப்பு ஒன்றுக்கும் ஆகாது. அதெல்லாம் அது பார்த்துருச்சு. அதெல்லாம் இப்போ நீ ஒன்றே ஒன்று சொன்னால் மட்டும்தான் பேய் பயப்படும். இயேசுவின் நாமத்தினால வெளியே போகணும் இல்லைப்பாரு, ஐயையோ நான் இருக்க மாட்டேன். நீ என்ன தான் பண்ணினாலும் வேலைக்கு ஆகாது. ஆமென். ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். பிசாசுக்கு ஏற்று நில்லுங்கள், அவன் அப்பொழுது உங்களை விட்டு ஓடி போவான். சில நேரங்களில் பிசாசு அப்படி வருவான், வந்து அப்படி, டேய் உனக்கு இங்கே என்ன வேலை, வெளியே போ. எங்கே நிற்பான் அவன். அதுக்கு மேலே நின்னானா அவனை அரைஞ்சிருவேன். அவனுக்கு பயம். நான் கவனமாக இருங்க பிரியமானே. பிசாசுக்கு ஏற்று நில்லுங்க. அந்த முன்னோர்கள் சொல்லுகிற காரியம்லாம் வேண்டாம், வேண்டாம் பிரியமானவளே. ஆமாம், நிறைய நல்ல முருங்கைக்காய் காய்ச்சி நிற்கும். அங்கே போய் என்ன பண்ணிடுவாங்க, பிஞ்சு போன செருப்பு தொங்க விட்டுருப்பாங்க. அதிலே உனக்கு வன்கண் போயிட போகுது. உனக்குள்ளாக இயேசு இருந்தால் பிஞ்சு போன தொடப்பம் வேண்டாம், பிஞ்சு போன செருப்பும் வேண்டாம். ஆமாம்,
ஆமாம், அவன் உலகத்தான் என்ன பண்ணுவான், பெரிய பொம்மையை கட்டி வச்சிருக்கிறான். வீடு கட்ட ஆரம்பித்த உடனே அதை கொண்டு போய் முக்கூற்று சந்தியில் அதுக்கு என்னென்ன பண்ணி அதை எரித்து சாம்பலாக்குறான். ஏயா, இதெல்லாம் வீணான சிந்தை, வீணான காரியங்கள். வேண்டாம், கவனமாக இருப்போம். அல்லேலூயா சொல்லலாமா? 139 சங்கீதம் 20 கடைசியாக வாசித்து முடிக்கலாம். 139:20. அவர்கள் உம்மை குறித்து துன்மார்க்கமாய் பேசுகிறார்கள், உமது சத்துருக்கள் உமது நாமத்தை வீணாய் வழங்குகிறார்கள். ஆண்டோடைய நாமத்தை வீணாய் வழங்கக்கூடாதான். யாத்ராகமத்தில் இருக்கிறது 27, உபாகமம் 5:11 இருக்கு. நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. ஆமா, வீணிலே இயேசுவின் நாமத்தை சொல்லாதுங்க. சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லுங்க, சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லுங்க. ஆமா, ஒரு குடும்பம் இருந்தது, அதுங்க வாய் எடுத்தா போய் கெட்ட வார்த்தை. ஆமாம், ஆனால் ஒரு நாள் சொல்கிறாங்க, நீ தான் அப்படி சொன்னியானா? நான் கிறிஸ்தவ பிள்ளை, நான் ஏசப்பா பிள்ளை, நான் பொய் சொல்ல மாட்டேன்னு சொல்கிறேன். நீ ஏசப்பா பிள்ளை, நான் பொய் சொல்ல மாட்டேன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நான் பொய் சொல்ல மாட்டேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு போ. அப்போ நீ பொய் சொல்ல மாட்டேன்னா நீ ஏசப்பா பிள்ளைன்னா மற்றவன் தெரிஞ்சுக்கிடுவான். நான் ஏசப்பா பிள்ளை, நான் பொய் சொல்ல மாட்டேன்னா அங்கே வீணிலே வழங்காதிருப்பாயாக. ஆமாம் ஆமாம், ரேஷன் கடையில் போய் அந்த காலத்தில் எல்லாம் இப்போ ஒன்றும் இருக்குதா என்னன்னு தெரியல, ஒருத்தர் ஓட்டை கேனை வச்சுட்டு வருவாங்க, ஒருத்தர் கல்லை தூக்கி வச்சுட்டு வருவாங்க, ஒரு டப்பாயை தூக்கி வச்சுட்டு வருவாங்க, ஒருத்தர் செருப்பை கொண்டு வச்சுட்டு வருவாங்க. இதெல்லாம் அடையாளம், நான் வந்து நின்னேன்னு. ஆமாம், நம்ம ஆளுங்க புத்திசாலிங்க, நான் இங்கே தான் வந்து நின்னேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏக்கா ஒன்று நான் பார்க்கவே இல்லையே, நான் ஆரம்பத்திலே வந்து ஏசப்பா இப்படி சொல்கிறாங்க பாருன்னு. அங்கே போய் வீணில் ஏன் ஏசப்பாயை கூப்பிடுற? நீ வந்ததே போய், நீ அங்கே வரவே இல்லை. ஆமாம், நாங்கள் எல்லாம் பேங்கில் போனால் 10 பேர் லைனில் நிற்பாங்க. நான் எனக்கு பின்னால் நிற்கிற ஆளை பார்த்துட்டு சொல்லிட்டு போவேன், ஐயா கொஞ்சம் கால் வலிக்குது, 2 தடவை ஆக்சிடெண்ட் ஆனா கால் நிற்க முடியலை, நாங்கள் போய் சீட்டில் உட்காந்துடுறேன், உங்களுக்கு முன்னால் தான் நான் நிற்கிறேன். நீ 10 பேர் போன பிறகு பின்னால் 20 பேர் வருவாங்க, நான் போவேன். அப்போ ஒருத்தர் பின்னாலேன்னு சொல்லுவாங்க, சார் நாங்கள் லைனில் நிற்கிறோம். அவர் சொல்லுவார், எனக்கு முன்னால் தான் அவர் நின்றாருங்க, சொல்லிட்டு தான் போனாருன்னு. அதுதான் உண்மை. நான் ஏசப்பா இதெல்லாம் வேண்டாம், உண்மையாயிரு. அப்போ உனக்கு பின்னால் வந்தவங்கள சொல்லிட்டு போகணும், அக்கா கொஞ்சம் வீடு வரைக்கும் போயிட்டு வரேன், ஸ்டவ்வில் பாலை வச்சுட்டு வந்தேன் மறந்துட்டேன், அதனால் கொஞ்சம் பார்த்துக்கக்கான்னு சொல்லிட்டு போ. நீ போகாமலே இயேசுவை கூப்பிட்டேன்னா வீணிலே வணங்காதிருப்பாயாக. நிறைய பேர் இப்படி தான் பண்ணுறாங்க, இயேசுவை வீணில் வணங்குறாங்க. இயேசுவேன்னு ஒருத்தன் இயேசுவன் நாமத்தினால இந்த பிசாசை துரத்துறேன்னு சொன்னானா. அது சொல்லிச்சான், எனக்கு பவுலையும் தெரியும் ஒன்னையும் தெரியும், நீ யாருடா ஏன் இயேசுவன் நாமத்தினால என்ன துரத்துறதுக்கு அப்படின்னு அவன் வஸ்திரத்தையே பிடிச்சி உருவி விட்டுச்சான். அவன் துணியை காண துணியை விட்டுட்டு ஓடினானா. ஆமாம், பவுல் நாட்களில் கவனமாக இருக்கணும். இயேசுவின் நாமத்தை நீ வீணில் வணங்காத. எங்கே சொல்லணுமோ சொல்லு. அங்கே உன் உள்ளத்திலே உண்மை இருக்க வேண்டும், உன் உள்ளத்திலே ஒழுக்கம் இருக்க வேண்டும், உன் உள்ளத்திலே பொய் இருக்கக்கூடாது. அப்போ இயேசுவை சொல்லிப்பாரு, அந்த இயேசுவ நாமத்தினால ஒரு வல்லமை வரும். அல்லேலூயா. ஆமாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமாம், கவனமாக இருக்கணும். படிக்கிற பிள்ளைங்க கவனமாக இருக்கணும். ஆமாம், ஏன் ஹோம்ஒர்க்கு பண்ணலை? நான் சர்ச்சுக்கு போனேன். சர்ச்சுக்கு நீ 1 ஹவரே ஒழுங்காக இல்லை, இங்கே வந்துட்டு ஹோம்ஒர்க்குக்கும் சர்ச்சுக்கு போனதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குமா சொல்லுங்க? வீணிலே வணங்காதிருப்பாயாக. ஜோமெல்லாம் கத்த நல்லவர். ஆமென். வீணாக நாம் பேசக்கூடாது, வீணாய் பிரயாசப்படக்கூடாது. ஆமென். நான் உங்களுக்காக பட்ட பிரயாசம் வீணாய் போயிட்டு என்று நான் பயந்திருக்கிறேன் பவுல் சொல்லுகிறார். வீணான ஆராதனை, வீணான எதிர்பார்ப்பு, வீணான பாடுபடுகிறது, வீணானதை பின்பற்றுகிறது, வீணானதிலே விருப்பம் கொள்கிறது, வீணான சிந்தை, வீணான நடக்கை, இயேசுவின் நாமத்தை வீணிலே வழங்குவது. கவனமாயிருப்போம். கிறிஸ்தவ ஜீவியம் என்பது அது பரிசுத்தமான வாழ்க்கை. நீ கிறிஸ்துவை பிரதிபலிக்க வேண்டும். நீ கிறிஸ்துவை நான் ஏசப்பா பிள்ளை என்று நீ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை.
உன்னுடைய நடக்கையிலே இயேசுவை காண வேண்டும். பிரியமானவர்களே, இயேசுவை காண வேண்டும். அன்பு தெய்வ பிள்ளையே, அப்படியானால் உன்னுடைய முகத்திலே ஒரு பிரகாசம் இருக்க வேண்டும், ஒரு தெய்வ சாயல் இருக்க வேண்டும். உன்னை காண்கிறவர்கள் தெய்வத்தினுடைய சாயலை காண வேண்டும். அந்த கிருபை எனக்கு தாருங்கன்னு கேட்கலாமா? நான் வீணாய் பிரயாசப்படக்கூடாது, வீணான காரியங்களை செய்யக்கூடாது, வீணான முன்னோருடைய பாரம்பரியங்களை பின்பற்றக்கூடாது. உம்மை உறுதியாய் பற்றி கொள்ள கிருபை தார். பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம். என் அன்பு பிள்ளைகளை ஆசீர்வதி. கேட்ட வசனத்தின்படி அவர்கள் உம்மை உறுதியாய் பிடித்துக்கொள்ள உதவி செய்யும். உம்முடைய வசனம் கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. வசனத்தை கொண்டு பேசுகிற தேவன் ஆண்டவரே, நீ வசனத்தை கொண்டு எச்சரித்து புத்தி சொல்லி நடத்துகிற தேவன். பிள்ளைகளை ஆசீர்வதி. சாத்தான் பிள்ளைகளை தொடாதபடி வேலியடைத்து பாதுகாப்பீராக. ஆசீர்வதி. நன்மைகளினாலே திருப்தியாக்கும். பெரிய காரியங்களை செய். இயேசுவின் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். நாம் யாவரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வாரம் மறவாதே. ஆமென்.